வணக்கம் சலினா. ஸ்டாலின் விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்? நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களை அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உண்மை உணர்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று திமுக தலைவர் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். உங்கள் அனைவரின் ஒவ்வொரு வாக்கையும் விலைமதிப்பற்ற நம்பிக்கையாக நான் கருதுகிறேன் எனவும், இப்போது வரை கிடைத்துள்ள புள்ளி விவரங்களின்படி திமுக கூட்டணிக்கு 1,52,82,782 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. மக்கள் அனைவரும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதலாக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சியானது நம்மை விட 17.43 லட்சம் வாக்குகளை மட்டுமே கூடுதலாக பெற்றிருப்பதாகவும், நமக்கும் அவர்களுக்குமான வாக்கு விழுக்காடு என்பது வேறுபாடு 3.52 விழுக்காடு மட்டுமே. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வலிமையாகவே கருதுகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நேரடியாக சென்று நன்றி தெரிவிக்கும் கடமையை நாம் எப்போதும் செய்து வருகிறோம். அந்த வகையில் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் உடனடியாக வாக்களித்த மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் தெரிவித்திருக்கிறார். மக்களாட்சியில் மக்களே நாம் வாக்களித்து கூறியவர்கள் எனவும், அவர்களுக்காகவே நாம் கட்சி நடத்துகிறோம், அவர்களுக்காகவே நாம் அரசியலில் இயக்குகிறோம். எனவே அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்க நேரில் செல்லுமாறும் அனைத்து வேட்பாளர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக 6 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறது. நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, நாம் சந்திக்காத தோல்வியும் இல்லை. அரசியல் பொது வாழ்வில் கொள்கையை காக்கக்கூடிய பயணத்தில் நாம் கொள்கை தோல்வி அடைந்து விடக்கூடாது என்பதில் தான் நாம் எப்போதும் கவனமாக இருப்போம் எனவும், வெற்றி இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதனை சமமாக கருதி தனது லட்சிய பயணத்தை நடத்துபவர்கள் தான் திமுக உறுப்பினர்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதனால்தான் முக்கியமாக மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் பேசும் போதெல்லாம் தமிழ்நாடு முழுமைக்காக தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் வைத்து விட்டுதான் நாம் தொடங்குகிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இயக்கத்தின் ரத்தங்களாக நாங்கள் எவ்வளவு நீங்களாக இருந்தாலும் எனக்கு ஆறுதல் சொல்லி பலரும் குறுஞ்செய்தி அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் எனவும், உங்களால் உருவாக்கப்பட்ட எனக்கு உங்களுக்கு வலிமையை பெற்று எனக்கு நீங்கள் உடனிருக்கும் வரை என்ன கவலை என்றும் தெரிவித்திருக்கிறார். நம் அனைவருக்கும் தலைவர் கலைஞர்களின் உடன்பிறப்பான மேலான அன்பு உடன்பிறப்புகள் அனைவரும் உணர்வோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம் எனவும், உங்கள் உழைப்பால் விளைந்த அறுவடைதான் 1.54 லட்சம் கோடி வாக்குறுதிகள் என்று தெரிவித்திருக்கிறார். உங்கள் உழைப்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன், தலைமை தொண்டன் என்ற உணர்வோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம் எனவும், ஆளும் கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவோம், எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கான கோரிக்கைக்காகவே போராடுவோம் எனவும், அந்த வகையில் இப்போது வலிமையான எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கான அரசியலை நாம் தொடர்போம் என்று தெரிவித்திருக்கிறார். பெரியார், அண்ணா, அதே போல கலைஞர் ஆகியோரின் வழிநடத்தில் நின்று நூற்றாண்டு கண்ட திமுக இயக்கத்தின் கொள்கைகளை செயல்படுத்த இனம், மொழி, நாடு காக்கும் பயணத்தை தொடர்வோம் எனவும், நமது பயணத்தை எவரும் பின்தங்க விடமாட்டோம் என்றும், மீண்டும் வெல்வோம் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சலினா.